வணக்கம் மக்களே, எல்லாரும் ப்ரோமோ 2 வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம விஷால், அன்சிதா, தர்சிகா இவங்களுடைய காத்துவாக்கில் 2 காவல் கதையை தான் கண்டென்ட்டாக போட்டு விட்டுருக்காங்க. ஸோ இந்த ப்ரோமோ பார்த்தோன்னே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி தோணிருக்கும். பாவம்டா தர்சிகான்னு தோணிருக்கும், இவளுக்கு தேவடான்னு தோணிருக்கும், இல்லை இவங்க 2 பேரை பார்த்தா காண்டாவது, அன்சிதாவையும் இவங்க விஷாலையும் பார்த்தா காண்டாவும் சில பேருக்கு தோணிருக்கும். ஸோ இதில் நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கீங்கிறத கமெண்ட்டில் போட்டு விடுங்க. ஸோ பட் ரியாலிட்டி என்ன டீட்டெயிலாக நடந்திருக்கு அப்படிங்கிறத டீகோட் பண்ணி நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா அந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் ரிவ்யூக்கு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சரியா? சோ ப்ரோமோ 2 இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் தோணும், இவ இப்பயாவது தெரிஞ்சுக்கிட்டாங்களே, இல்ல இப்பயாவது வந்து புரிஞ்சிச்சு, இப்பயாவது அவனை போய் கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சில பல கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் உங்களுக்குள்ள வரும். பட் இது உண்மை என்ன அப்படின்னா, தர்சிகா இந்த இடத்துல புரிஞ்சுக்கிட்டாங்க, தெரிஞ்சுக்கிட்டாங்க, இது எல்லாத்தையுமே தாண்டி தன்னை தான் காப்பாற்றிக்கிறதுக்கு இப்போதான் இறங்கியிருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே புரியுது. இது வரைக்கும் என்ன பண்ணாங்க அப்படின்னா விசாலையும் சேர்த்து காப்பாற்ற ட்ரை பண்ணாங்க. இப்போ தன்னை தான் காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து வந்துட்டாங்க. இதுக்கு காரணம் முழுக்க மஞ்சரி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ வந்த புதுசில் இந்த வீட்டுக்குள்ளே ரிட்டர்ன் என்ட்ரி கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா ரவீந்தர்கிட்ட ஒரு சண்டை போட்டாங்க. இவங்க மேலே நெகட்டிவிட்டியை ரவீந்தர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி இவங்க சொன்னதான் ரவீந்தர் சொன்னார். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க, நீங்கள் எப்படி அதை சொல்லலாம், நான் உன்னை டவுன்ஃபால் பண்ணலடா விஷால் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு போனாங்க. ஸோ அது வரைக்கும் விஷால் கிட்ட ஒரு ஹாய் பாய்ங்கிற ஒரு கனெக்டிவிட்டியில் இருந்தாங்க. முன்னாடி மாதிரி இல்லாமல் ஒரு ஹாய் பாய்ங்கிற ஒரு கனெக்டிவ்ல இருந்தாங்க. காரணம் என்னன்னா அவங்க வீட்டில் யாருமே பேசல, அவங்க ரொம்ப இது பண்ணிட்டாங்க, ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே தர்சிகா வந்து டவுன் பண்ணி விட்டாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினால இது ரொம்ப நம்ம வந்து இந்த மீடியாக்குள்ள வந்து எவாலுவேட் பண்ணாமல் வெளியில் பேசிக்கலாங்கிற முடிவில் இருந்தாங்களா என்னங்கிறது தெரியல. பட் அதனால ரவீந்தர் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணாங்க. விசால எந்த ஒரு இதுவுமே கேட்கல. பட் இந்த இடத்துல இது தனக்கே நெகட்டிவாக போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே நேற்று மஞ்சரி வந்தப்போ சொல்லிட்டாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீ பண்ணதும் தப்பு, அவன் பண்ணதும் தப்பு, சும்மா அவன் ஹோப் கொடுத்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இல்லை நீ ஹோப் கொடுத்தன்னு சொல்லக்கூடாது, நீ 2 பேர் பண்ணதுமே தப்பு தான், இதில் நீ ரவீந்தர்கிட்ட பண்ணது ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து போட்டு உடச்சிட்டாங்க. ஸோ இப்போ தர்சிகா என்ன பண்றாங்க அப்படின்னா ரியலைஸ் பண்றாங்க. ஓகே, இவன் வந்து அதாவது அவங்க பார்க்க இன்னும் இரிட்டேட் ஆகுது. தர்சிகா இருக்காங்கன்னு தெரியும், தர்சிகாவுக்கு இப்படி ஒன்று நடந்திருக்குன்னு தெரியும். ஆனால் அது கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாமல் விஷால் என்ன பண்றாப்புல அப்படின்னா மீண்டும் அன்சிதாவோட கையை பிடிச்சி சுத்துறது, கையை பிடிச்சி பிசையிறது, தடவுறது, கோதுமை மாவு பிசையுது, மைதா மாவு பிசையுறது, பொரோட்டா போடுறதுன்னு எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காப்ல. ஸோ இருந்தாலும் தர்சிகாவுக்கு இது ஒரு எரிச்சல், இரிட்டேட்டிங்காக தானே இருக்கும் என்னதான் இருந்தாலும். ஸோ அதனால என்ன ஆகுது அப்படின்னா, என்னால் ஜாலியாகவே இருக்க முடியல, அவங்களாம் ஜாலியாக இருக்காங்க, எல்லாருமே ஜாலியாக இருக்காங்க, என்னால் இருக்க முடியல அப்படின்னு சொல்லி இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா விஷால் மேலே ஒரு அக்யூசேஷனை வைக்கிறாங்க. இவன் என்னை வந்து சொல்லியிருக்கலாம், நான் போய் பேசுகிறேன் அப்படின்னா நீ என்னை வந்து சொல்லியிருக்கலாம், அப்பே எனக்கு வந்து அதில் இது இல்லை அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ண, இது பூசினாப்பில் பேசி முடிச்சுவிட்டு இப்போ வந்து உட்காந்துக்கிட்டு நான் நம்பினேன் அவனை. ஆனால் இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, எல்லா இடத்துலையும் என்ன ரிஜிஸ்டர் பண்ணுறான் விஷால் அப்படின்னா, இது மாதிரி நான் சொல்லிட்டேன், நான் அவங்கள்ட்ட வார்த்தையிலே சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ அது வந்து எனக்கு சுத்தமாக என்னால் ஏற்றுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி தர்சிகா வந்து இப்போ தான் விஷால் மேலே ஒரு பாயிண்ட்டை தூக்கி போகிறாங்க. அவன் என்னை ஏமாத்திட்டான், அவன் எனக்கு வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான், என்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டாங்கிற ஒரு பாயிண்ட் வந்து இப்போதான் தூக்கி விஷால் மேலே அந்த அக்யூசேஷனை வைக்கிறாங்க, சரியா? ஸோ இதுதான் இந்த ப்ரோமோவில் நடக்குது. இது முழுக்க தர்சிகா ஃபர்ஸ்ட் விஷாலை காப்பாற்ற நினச்சி மறுபடியும் இது வேற வழி இல்லை, நம்ம எஸ்கேப் ஆகணும்னா தர்சிகா வந்து உண்மையை சொன்னாதான் வேலைக்கு ஆகும் அப்படிங்கிறத அழகாக உடச்சிட்டாங்க. இப்போ விஷால் என்ன பண்ண போறாப்புல இந்த 2 நாளுக்குள்ள அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா விஷால் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய யோக்கிய மாதிரி தர்சிகாவும் அன்சியும் வந்தால் 2 பேரையும் வச்சுட்டு இந்த 8 பேரையும் நான் பொழந்துருவேன் அப்படின்னு சொன்னாப்புல இல்லையா? ஸோ அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என்ன பேச போறாருன்ட்டு. ஸோ இதில் சொல்லுங்க, இதில் உங்களோட ஒப்பீனியன் இப்போ என்னன்னு சொல்லுங்க. ஸோ தர்சிகாவை விஷால் நம்ப வச்சு ஏமாத்திட்டான், அதுதான் உண்மை. ஸோ இதை பற்றி உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னு சொல்லுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.